மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபால் ஏதோ ரொம்ப வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20 வயசு நபர்களுக்கே வந்து ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஆமா. ஆனா இந்த தலைமுடி தான் ஒருவருடைய அழகை வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த நம்மளுடைய ஹேருக்கு அதிகப்படியான அக்கறை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு மக்களுக்கு உருவாயிருச்சு. ஆமா. அப்ப லேசா உதிரும் பொழுதே, லேசா ஹேர் கலர் மாறும் பொழுதே, நரை வறுப்படும் பொழுதே அப்படின்னா உடனே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது நல்ல ஷாம்பு இருக்கா, நல்ல ஆயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனா அன்னைக்கு இந்த கூந்தலை வச்சு ஒரு பெரிய திருவிளையாடலே நடந்திருக்குது அப்படின்னா இல்லையா? உன்னுடைய கூந்தல்ல இயற்கையாகவே மனம் இருக்கிறதா, அல்லது ஏதாவது நீங்க அதுக்கு எதுவும் வாசனைக்காக போட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு திருவிளையாடலே வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூந்தல் இயற்கையான மனத்தை கொடுத்துச்சு, நல்ல நீளமா வளர்ந்துச்சு. ஆமா, அந்த அளவுக்கு நீளமான கூந்தல்கள் உள்ள பெண்களை அதிகமா பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அப்படியே முடி வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே தொங்குச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி ஷோல்டருக்கு வந்துருச்சு. அதை கட் பண்ணி கிராப் கட்டிங்கிற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. ஏன்னா முடி உதிர்ந்துருச்சு, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கட் பண்ற மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுருச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. அதுபோல நெற்றிக்கு கீழே நல்ல முடி நல்லா இறங்கி இருந்தது நெற்றி வரைக்கும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி ஏறு நெத்தி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு, ஆண்களுக்கு மட்டும் இல்லை அந்த மாதிரி. அதுல இந்த தலைமுடி இன்னைக்கு ஆண்களுக்கும் நிறைய வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்து அந்த அடிப்படை காரணத்தை நீங்க சரி செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் இல்லையா? அப்ப இதுக்கு என்னதாங்க காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதற்கு வந்து மெயினான ஒரு விஷயம், உடம்புல உள்ளுறுப்புகள் அதிகப்படியான வெப்பம் இருந்தா மட்டும்தான் இந்த தலைமுடி உதிர்தல்ன்றது இன்னைக்கு வந்து நடக்குதுங்க. ஒண்ணு. ஆமா. அப்ப இது எப்படி இங்க உள்ள வெப்பம் இருந்தா இங்க நடக்குது அப்படின்னம்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துல அதனுடைய வேறு, அதனுடைய தண்டு இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஈரப்பதம் இருக்குதோ, அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் பசுமையாகவும் சரிங்களா, ஈரப்பதத்தோடையும் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்? அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்து உதிர ஆரம்பிச்சிடும். அதே தான் நமக்கு நடக்குது. நமது உள்ளுறுப்புகள் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கப்படும் பொழுது நம்மளுடைய தலைமுடி, அதனுடைய வேர்க்கால்கள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வறட்சியாகி கீழே விழுது. அப்ப நமக்கு இந்த வேர்க்கால்களுக்கு அந்த ஈரப்பதத்தை கொடுக்கணும். ஆமா. அப்ப அந்த பயோட்டின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்து வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது நமக்கு நல்ல ஹேரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் நல்ல வேர் போட்டும் வளர்வதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதுல உடல் உள்ளுறுப்புகள் சூடா இருக்குன்னு சொன்னோம்ல, ஒவ்வொரு குறிப்பிட்ட உறுப்புகள் வந்து அதிகப்படியான வெப்பத்தில் தாக்கப்படும் பொழுது நமக்கு இந்த தலைப்பகுதியிலேயே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் முடிவுதும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு நிறைய இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படியே ஏறிட்டே போகும். ஓகேங்களா? இந்த சைடு 2 சைடும் வந்து ஏறிட்டே போகுது பாருங்க. இது வந்து அவர்களுக்கு வயிறு பகுதி அதிகப்படியான சூடா இருக்குன்னு அர்த்தம். வயிறு பகுதி அதிகப்படியான சூடாக இருக்கும் நபருக்கு அந்த சைடு ஃபுல்லா அப்படியே வந்து ஏறிட்டே போகும். ஓகேங்களா? ஆமா. அதோட எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதிகப்படியான வெப்பத்தினால அங்க எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதே போல ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரு அப்படியே இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இந்த சென்ட்ரு கிட்ட அப்படியே ரவுண்டா அப்படியே வந்து வழுக்கை விழுகும். முடி உதிர ஆரம்பிக்கும். முடி உதிர ஆரம்பிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்க முடி உதிர ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய கல்லீரல் அதிகப்படியான சூடா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு இந்த முன்னாடி இந்த ரவுண்ட் ஏறும். அப்படியே இந்த முன்பகுதி ஃபுல்லா விழுந்தோம். இப்படி இந்த ரவுண்ட் ஏறும். இவர்களுக்கு சிறுநீரகம் அதிகப்படியான சூடா இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் அங்க வந்து எந்த உறுப்பு சூடாகுதோ அதற்கு தக்கனதான் நமக்கு வந்து முடி உதிருங்க. நீங்க பாருங்க, நிறைய பேருக்கு இந்த சைடு மட்டும்தான் முடி இருக்கும். ஏன்னா இந்த சைடு மட்டும்தான் இருக்கும். அப்படியே இந்த ஏரியா பெருசா ரவுண்டா அப்படியே ஃபுல்லா வந்துடும். கல்லீரலும் சிறுநீரகமும் அதிகப்படியான சூடானாதான் இந்த மாதிரி இங்க இருந்து இப்படி பின்னாடி வரைக்கும் போயிட்டு அப்படியே ஃபுல் வழுக்க போட்டுரும். அப்ப நம்ம இதுக்கு வந்து வேற ஏதாவது ஆயில் இருக்குமா, நம்ம ஏதாவது ஆயில் வாங்கி தேய்ச்சிக்கலாமா, நல்ல ஹேர் ஃபால் ஆகாத ஷாம்பு இருக்கா, அந்த ஷாம்பு வாங்கி போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா இன்னைக்கு போய் தேடி தேடி அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடி பிரச்சனை என்பது முடி பிரச்சனை அல்ல, அதனுடைய மூல பிரச்சனை வேற அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். மூலத்தை சரி செய்தால் உங்க முடியை சரி செஞ்சுக்கலாம். ஆமா, மூலம்னு ஏதோ பைல்ஸ் இருக்கும் போல அப்படின்லாம் நினைச்சுக்கிறாங்க.
சிறுநீரகமும் கல்லீரலும் அதிகப்படியான சூடாக இருக்கப்படும் பொழுது உங்களுடைய முடியினுடைய வேர்க்கால்கள் வேரோடு புடுங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ நீங்கள் சரி பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுடைய சிறுநீரகம் கல்லீரல் சூட்டை நீங்கள் வந்து சரி செஞ்சாகணும் ஃபர்ஸ்ட். ஆமாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஹீமோகுளோபின் கம்மியானவங்களுக்கும் முடிவு தரும். பிளட்டு கவுண்டே வந்து கம்மியாகும். சரிங்களா? அப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகும். அவங்களுக்கும் அந்த முடிவு தரும். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தருக்கு வந்து ஒரு 20 வயசு 25 வயசுலேயே ஒருத்தருக்கு முடிவு தர ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பிளட்டை முதல்ல நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஈஸியாக சரியாகும். ஏன்னா அவங்களுக்குலாம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தலைமுடி உதிர்தல் நின்றோம். அவங்க அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஒரு ஜூஸை எடுங்க. நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே தவிர்த்துக்கலாம். என்ன ஜூஸுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஏபிசி ஜூஸ்னு சொல்லுவோம்ல, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த மூன்றும் கலந்த ஒரு ஜூஸுங்க. அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவிலேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆமாம், ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்து அதை அப்படியே வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஜூஸ் பண்ணுங்க. அந்த ஜூஸை தினம்தோறும் காலையில் இது ஜூஸை சாப்பிட்டே வாங்க. ஏபிசி ஜூஸ் என்ன ஆகும்னா, இது வந்து உங்களுடைய பிளட் கவுண்டை கூட்டும், ரத்தத்தை அதிகப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், முடி உதிர்தல் நிற்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஆரம்ப கட்டத்தில் முடி உதிர்தல்னா நீங்கள் வேற எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இதை பண்ணுங்க, இது பெட்டர். ஆமாம். அதுக்கப்புறமும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்பவும் முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க, கட்டாயிக்கிட்டே இருக்குதுங்க, முடி உடையுதுங்க, வேரோட புடுங்குதுங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னு போவோம். என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த 2 ஆர்கனையும் நீங்கள் கூல் பண்ணி ஆகணும். 2 ஆர்கனையும் நீங்கள் கூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் அதுக்கு ரொம்ப பெஸ்ட். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த 2 ஆர்கனும் நல்லாவே கூலிங் ஆகும். அதை நீங்கள் இது வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இல்லைங்கன்ற நிறைய பேர் இருக்காங்க. தலையில் எண்ணெய் தேய்ச்சாலே வந்து முடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே படுத்துக்கிறது, அது வந்து ஸ்டைலாக நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை. இன்னைக்கு பரட்ட தலையோட போகக்கூடிய ஒரு சூழல் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு அம்மா அப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போகப்படும் பொழுது எண்ணெயை தேய்ச்சி நல்லா வலிச்சு சீவி விட்டு தான் அனுப்புவாங்க. அப்போ எண்ணெய் வடிகிற அளவுக்கு தேய்ச்சி விடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் நல்ல உடம்புல தலைப்பகுதி, உடல் பகுதி, காது எல்லாத்துலேயும் எண்ணெயெல்லாம் ஊற்றி, தொப்புலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சு குளிக்க வச்சுருவாங்க அவங்களே. இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லையே, இல்லையா? ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு சின்ன பசங்களே வந்து எண்ணெய் தேய்க்காம போனாதான் அந்த ஹேர் நல்லா அப்படி ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக வச்சுக்க வேண்டிய காலகட்டங்களில் வழுக்கை தலையாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால் எண்ணெய் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரலும் மண்ணீரலும் உங்களுடைய சிறுநீரகமும் கூலிங் ஆகும். கூலிங் ஆச்சுன்னா அந்த பிரச்சனைலாம் நம்ம தப்பிக்கலாம். அதனால் எப்பயுமே அந்த மூலத்தை தான் சரி செய்யணுங்க. அது கொஞ்சம் பெட்டர். நீங்கள் அதை கடைபிடிக்கலாம், அதை கடைபிடிச்சிருங்க. ஒன்று. இது போக தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏதாவது ஹேர் ஆயில் பயன்படுத்தணும். சரிங்களா? ஹேர் ஆயிலில் இந்த மாதிரி வந்து மூலத்தை சரி செய்கிற மாதிரி ஹேர் ஆயில் இருக்கான்றதை பார்க்கணும். ஆக்சுவலி வந்து உங்களுடைய கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் குளிர்ச்சி பண்ணக்கூடிய, உங்களுடைய உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய, வேர்க்கால்களை குளிர்ச்சி பண்ணக்கூடிய, சரிங்களா? அந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய கிளினிக்கில் நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். அற்புதமாக இருக்கும். ஒரு நாளில் வந்து 3 நாளில் தலைமுடி உதறலாம் கப்புன்னு நின்றோம். முடி க்ரோத் வந்து செம்மையாக வளரும். நல்ல நீளமாக அந்த வளர்ச்சியை நாங்கள் இப்போ தாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பேஷண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி அப்போ அது மாதிரி வந்து ஹேர் ஆயில் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அந்த ரூட்டை சரி செய்யணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, தலையில் தேய்ச்சி நைட்டு தான் குளிக்க சொல்லுவோம். நம்ம காலையில் தான் நிறைய பேர் வந்து தேய்க்க சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, இரவு நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயிலை தேய்ச்சி படுக்க சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நைட் நல்லா தூக்கம் வந்துடும். ஆமாம். ஏன்னா தூக்கம் சரியில்லைனாலும் தலைமுடி உதிரும். பாருங்க, இரவு அதிக நேரம் முழிக்கிற நபர்களுக்கு தலைமுடி அதிகமாக உதிரும். ஆமாம். அப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த ஹேர் ஆயில் தலைக்கு தேய்ச்சி படுக்கும் பொழுது நைட்டு தேய்ச்சி படுத்தோம்னா நைட்டு ஃபுல்லாக முதல்ல டீப் ஸ்லீப் போவாங்க. அப்போ அந்த கனவு தொல்லைகள் இல்லாத ஒரு தூக்கத்துக்குள்ளே போகிறது, டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப்லாம் சரியாகிறதா நடக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னர் ஆர்கன்லாம் நல்லா கூலிங் ஆகும். ஏன்னா இன்னர் ஆர்கன் கூலிங் ஆனால் தான் தூக்கமே வரும். கூலிங் ஆகும். இப்படி அடிப்படையான விஷயத்தை சரி செஞ்சிருங்க. அதனால அங்கே தலைமுடி உதிராது. இதுதான் அதோட ரூட்டே. காலையில் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிருக்கமேனு சொல்லிட்டு சாம்பு போட்டு குளிக்கணும், அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. இதை நம்ம நார்மலாகவே பயன்படுத்திக்க முடியும். அப்படி ஒரு விஷயம். இப்படி மூலத்தை சரி பண்ணக்கூடிய ஏதாவது ஹேர் ஆயில் இருந்தால் அதை நீங்கள் சரி யூஸ் பண்ணிக்கிங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒன்று ரைட். இன்னும் ஒரே ஒரு ஜூஸ் சொல்கிறேங்க.
இந்த ஒரு ஜூஸை மட்டும் டெய்லி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி உதிர்தல்ல இருந்து நீங்க வந்து மீண்டு வருவதற்கு ரொம்ப அருமையா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஜூஸ் ஒன்று சொல்றேன். இந்த ஜூஸை மட்டும் ரெகுலரா டெய்லி பயன்படுத்திட்டே வாங்க. உங்களுக்கு தலைமுடி உதிர்தல்ன்ற அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வர முடியும். ஓகேங்களா? என்ன ஜூஸுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு பீட்ரூட்டு, ஒரு பெருநெல்லி ஒன்று எடுத்துங்க. ஓகேங்களா? பெருநெல்லி, ஒரு நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு கருவேப்பிலை கீத்து எடுத்துங்க. ஒரு கருவேப்பிலை கீத்து எடுத்துங்க. சூப்பர். அவ்வளோதாங்க. இந்த 3 தாங்க. ஓகேங்களா? பீட்ரூட்டு, பெருநெல்லி, ஒரு கருவேப்பிலை. ஓகேங்களா? ஒரு நீளமான கருவேப்பிலை அப்படியே இலையை வந்து எடுத்து ஊத்து போட்டுருங்க. இதை அடிச்சு அப்படியே ஒரு ஜூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஜூஸ் பண்ணி இதுக்கு இனிப்புக்கு எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா இதுக்குள்ளேயே எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. இது உங்களுக்கு தலைமுடி உதிர்தலை ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப முடி அதிகமா கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி, இதை பயன்படுத்துங்க. சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு ஒரு ஜூஸ் பண்ணுங்க. ஒரு 150லேருந்து 200 எம்எல் இந்த ஜூஸை தினம்தோறும் நீங்க தாராளமாக சாப்பிடலாம். எல்லா வயதினரும் சாப்பிடலாம். இந்த வயது அந்த வயதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் சாப்பிடலாம். அருமையா உங்களுக்கு முடி நீளமாக வளர்வதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும். இப்படி எளிமையா வீட்டிலேயே பண்ணக்கூடிய அந்த சில விஷயங்களை பயன்படுத்தி உங்களுடைய தலைமுடி உதிர்தலை கட்டுப்படுத்தி தலைமுடியை அழகாக பராமரித்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.